ஐயா, இப்படிதான் ஒரு இடத்துல 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தோன்னே ஜட்ஜி சொல்லி இருக்கிறார், கடைசியா 3 ஆசையை சொல்லுங்கப்பா, நிறைவேற்றிட்டு உங்களை தூக்கில போடுறேன்னா. அதுல ஒருத்தர் அமெரிக்காக்காரரு, ஒருத்தர் ரஷ்யாக்காரரு, ஒருத்தர் நம்ம இந்தியாக்காரரு. அமெரிக்காக்காரரை கூப்பிட்டு உங்களோட ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, உலகத்திலே உயர்ந்த மதுபானம் எனக்கு வேணும்னு குடிக்க கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு, உலகத்திலே சிறந்த சாப்பாடு எனக்கு வேணும்னு சொல்லி இருக்கிறாரு, அதுவும் கொடுத்துருக்காங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, என் நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனோட சமாதி பக்கத்துல என்ன புதைச்சிருங்க என்றாரு. தூக்கி புதைச்சிட்டாங்க. அடுத்து ரஷ்யாக்காரரை கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஆசை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, உலகத்தையே ஃபிளைட்ல ஒரு தடவை சுத்தி வரணும்னு கூட்டிட்டு போய் காட்டினாங்க. 2வது ஆசை என்னன்னு கேட்டாரு, உலகத்தில் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணும்னாரு, நிறைவேற்றினாங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டாரு, என்னோட புரட்சியாளன் லெனினுக்கு கல்லறை பக்கத்துல என்ன புதைச்சிருங்க என்னாரு, புதைச்சிட்டாங்க. 3வது நம்ம ஆளை கூப்பிட்டாங்க. வந்தாரு இந்தியாக்காரர். வந்து நீதிபதி முன்னாடி நின்னாரு. நீதிபதி கேட்டாரு, உன்னோட ஆசை என்னப்பான்னு. அவர் சொன்னாரு, சீசன் மாம்பழம் ஒரு கூட நிறைய வேணும்னு. அது அக்டோபர் மாசம், மே மாசம் தான் சீசன் மாம்பழம். அவர் சொன்னாரு, 6 மாசம் கிடைக்கப்பா அப்படின்னு. நீதிபதி அவர் சொன்னாரு, ஒன்னும் அவசரம் இல்லை, ஒன்னும் அவசரமே இல்லை, உங்களுக்கு எப்போ வசதியோ அப்ப வாங்கி கொடுங்க என்ன. இப்படிதான் ஒரு இடத்துல 3 பேருக்கு தூக்கு தண்டனை